புச்சரே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீம் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளில எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஏன்னா அவன் ஒரு ட்ராக்ல போயின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு ட்ராக்ல போயின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த சைடு வந்து பார்த்தா நம்ம ஹோம்லேண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு தந்து வயசுன்னு தந்தி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு வெல்ல முடியலான்னு தப்புனா வருது. அதை நினச்சி தட்டு வருத்தப்பட்டுன்னு பார்த்தா இருக்கான். அந்த 7 டீம்ல வந்து பார்த்தா மொத்தம் 5 பேர் தான் தப்புனா இருக்காங்க. இன்னும் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஆள் வந்து பார்த்தா தெரியப்படுது. அவங்க வந்து பார்த்தா கொஞ்சம் அறிவாளியான தப்புலாம் இருக்காங்க. ஐ மீன் ரொம்பவே தந்து அறிவாளியான தந்து இருக்காங்க. ஹோம்லேண்ட்லேயே வந்து பார்த்தா போய் ஃபர்ஸ்ட் நான் தப்புனா பார்த்து தந்து பேசுறாரு. உனக்கு என்னமா சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன நோய் இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த சொல்லி பார்த்தா இருக்கு. நம்ம ஹோம்லேண்டர் வந்து பார்த்தா நீ 7க்கு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு தந்து அவரு தந்து போயிடாரு. அப்புறம் தப்புனா அந்த பொண்ணு தந்து ஒரு விஷயம் திருப்பி தான் சொல்கிறா. இந்த மாதிரி வந்து நீ வந்து மக்களை ஆளணுன்ட்டு நினைக்காத, மக்களே தந்து உன்னை ஆள சொல்லணும் அந்த மாதிரி தந்து தான் பண்ணணும்னு சொல்லி தந்து அவ ஒரு பிளான் தந்து தான் சொல்கிறா. அவள் என்ன பிளான் சொல்கிறான்னா ஒரு ஸ்டார்லைட் விசஸ் ஹோம்லேண்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தா மக்கள் எல்லாமே தந்து அடிச்சுன்னு பார்த்தா இருக்கானுங்க. நீ வந்து சண்டை மூட்டின்னு தந்து விடு அப்படின்னு ஒரு புதுசாக அந்த ஒரு 7 சேர்ந்த பொண்ணு தந்து சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தா அந்த ஐடியா நல்லா தான் இருக்குது. நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து பார்த்தா அந்த கேஸ் ஹையரிங் அந்த டேட்டுன்னு தந்து வருது. அவர் நல்லவராக கெட்டவராக சொல்லனாலும் நம்ம ஹோம்லேண்ட் வந்து பார்த்தா கூட்டு இந்த தான் போயிருக்கு. நம்ம ஹோம்லேண்ட் வந்து பார்த்தா நல்ல சொன்னு பார்த்தீங்கன்னா இவன் அந்த 7ல ஒருத்தர் சேர்ந்தா தெரியுமா அவள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு ஒரு சண்டை தப்புனா மூட்டின்னு தப்புனா விட்டுறா 2 பேருக்குள்ளேயும் 2 பேரும் தந்து மாற்றி தந்து அடிச்சிடறானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு 3 பேர் தப்புனா நம்ம ஹோம்லேண்டரோட டீம் மெம்பர்ஸ் சேர்த்து அடிச்சு போட்டுன்னு தந்து கூட்டு சண்டை போடுறதுல தப்புனா போட்டுன்னு தந்து போயிடாரு. இப்போ என்ன நடக்கும்னா ஸ்டார்லைட் டீம் மெம்பர்ஸாக தப்புனா நம்ம ஹோம்லேண்ட் டீம் மெம்பர்ஸை போட்டு தந்து பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்து ஒரு பிரச்சனை தப்புனா வரேன் தப்புனா போகுது. இது நடுவில் வந்து பார்த்தா நம்ம புத்திர வந்து பார்த்தீங்கன்னா அவரும் தந்து அவர் மண்டையில் புழுலாம் ஓடி தந்து அவரும் ஆல்மோஸ்ட் 6 நிலைமையில தந்துருக்காரு. இப்போ அவருக்கு வந்து பார்த்தா அதாவது ஹோம்லேண்டரோட பையனை வந்து பார்த்தா நம்ம புச்சர் வந்து பார்த்தா எப்படியாச்சும் வந்து தந்து கொண்டு வந்துடணும் அந்த ஒரு பிளான்ல தான் தந்து நம்மளுடைய புச்சர் தந்து இருக்காரு. நம்ம புச்சரை வந்து பார்த்தா நீ இந்த டீமுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தந்து பார்த்தா நம்ம புச்சர் தந்து வெளில தப்புனா தத்திடுறாங்க. நம்ம புச்சர் வந்து இந்த டீம் உருவாக்கினது நானும் என்ன வெளில அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு கோவத்தோடு தந்து நம்ம புச்சர் வெளில தந்து போயிடாரு. அதுக்கு அந்த சைடு வந்து பார்த்தா நம்ம ஹோம்லேண்டர் வந்து பார்த்தா அவரோட பையனை வந்து பார்த்தா நெக்ஸ்ட் 7 டீம் ஒரு மெம்பர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தா நம்ம ஹோம்லேண்டருக்கு அப்புறம் ஒரு பையன் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து பார்த்தா அவரே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ராபரி சீன் தப்புனா பண்ணு தந்து பார்த்தா வைக்கிறாரு. அது எல்லாமே தந்து ஃபேக் தான். அவருடைய பையன் வந்து பார்த்தா அந்த ராபரி பண்ணலாம் தந்து தருகணும். அதுதான் தந்து கதை. நம்ம ஹோம்லேண்டர் இருக்க மாட்டாரு. ஆனால் அந்த ராபரி எனக்கு அந்த சீன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம்லேண்டர் தப்புனாங்க வந்துறாரு. அவர் பையன் நான் இருக்கேன்டா பயப்பட மாட்டேன் அப்படின்னு தந்து என்னடா இந்த சீன் புதுசாக இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தா அவன் பையன் ஒரு பதத்துல தந்து நடிக்க வந்த அந்த ஆக்டர் தப்புனா சாவி தந்து அடிச்சிடறான். இது எல்லாமே தந்து வீடியோ எடுத்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தப்புனா நம்மளுடைய ஹோம்லேண்டர் தான் தப்புனா பாராட்டுறாங்க. ஒரு பையன் வந்து பார்த்தா அப்பா மாதிரி புள்ளடா அப்படின்னு நம்ம தான் ஒரு இது சொல்கிறாங்க. அவரோட பையனுக்கு வந்து நம்ம ஒரு கொலை பண்ணிட்டு மைண்ட் வந்து ஒரு வருத்தத்துலேயும் தப்புனா இருக்காது. இதை பார்த்தா ஹோம்லேண்டருக்கு பிடிக்கல. அவங்க வந்து ஒரு எறும்பு மாறுறா எதிரா மனுஷன் சாவச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி ஃபீல் பண்ண சொல்லிட்டு ஒரு கோவத்தோடு தந்து போயிடுறாரு. இதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து புதுசாக அந்த 7 டீமில் ஒரு பொண்ணு வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணும்போது வந்து அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு தப்புனா போய் மீட் பண்ணி தந்து அந்த ஒரு 7 டீமுக்கு தந்து கூப்பிட்றா. இது நிலைமை தப்புனா பார்த்துன்னு பார்த்துனா இருக்காங்க. அந்த விஷயம் தந்து அந்த 7 டீமில் இருக்கிற 2 பேருமே தெரிஞ்சு பாய்ஸ் டீம் அடிக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுறாங்க. அப்போ நம்ம புச்சர் வந்து தான் அதை பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே தப்பு அடிச்சு போட்டு தந்து காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருமே வந்து அங்கே தப்பி ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம புச்சர் வந்து கேட்குறாரு இந்த டீமில் சேர்த்துவோங்க அப்படி சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமில் வந்து அது ரொம்ப இதாகிடுச்சு. இதுக்கப்புறம் வேணாம் பாய்ஸ் டீமில் அப்படி சொல்லி நம்மளுடைய புச்சர் வருத்தத்தோடு போயிட்டாரு. அந்த 2 பொண்ணுங்களையும் தந்து இப்போ 7 டீம்ல இருந்து பார்த்தா சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு பார்ட்டி மாதிரி தந்து பார்த்தா வச்சு அந்த 2 பேருமே தந்து 7 டீமுக்குள்ளே தந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து நம்ம ஹோம்லேண்டர் தந்து பார்த்தா ஹாப்பியாக தந்து இல்லை. ஏன்னா நம்ம ஹோம்லேண்டருக்கு தந்து வயசான தந்து ஆகுது. நம்ம பையனை நிற்க வச்சு நம்மள வந்து உட்கார வச்சுருவாங்களோ அந்த ஒரு பயம் தந்து நம்ம ஹோம்லேண்டருக்குன்னு தந்து இருக்கு. இதுக்கு அப்படியே ஆன்சர் வந்து பார்த்தா நம்ம புச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டர் பையன்கிட்ட பார்த்தா பேசி வந்து பார்த்தா உன்னை மீட் பண்ணணும்டா மதனை வீட்டுக்கு வர அப்படி விட்டு கெஞ்சி தந்து வர வச்சிடறாரு. வெளியே எதனால நம்ம புச்சர் கிட்ட வந்து பார்த்தா ஆஃபீஸர் தந்து ஒரு போர் கொடுத்துருப்பாரு. ஏன்னா ஹோம்லேண்டர் அழிக்கிறதுக்கு வந்து அவரோட பையனால் தான் தந்து முடியும். ஸோ அதனால தந்து இந்த போர் தந்துனா கலந்து ஹோம்லேண்டரோட பையன் தந்துனா மைக் போட்டு தந்து வச்சு நம்ம கூட்டு போய் தந்து நம்ம அவன் கண்ட்ரோலில் தந்து பார்த்தா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி பார்த்தா ஹோம்லேண்டர் பையன் தந்து வீட்டுக்கு தந்து வந்துடுறான். 2 பேருமே தந்து விளையாண்டு பார்த்தா இருக்காங்க. ஹோம்லேண்டரோட பையனும் நம்ம புச்சரும் விளையாடும் போது தந்து பார்த்தா அவருக்கு என்ன தோணுச்சின்னு தந்ததில்ல அந்த பிஸ்கெட்டை கூப்பிட்டு தப்புனா போட்டு அது ஒன்றும் இல்லை கெட்டு பிடிச்சி அது சொல்லிட்டு திரும்ப 2 பேரும் தந்து விளையாடுன்னு பார்த்தா இருக்காங்க. அந்த 7 டீமில் வந்து பார்த்தா 2 பொண்ணுங்க சேர்ந்தாங்களே அதில் வந்து பார்த்தா ஒரு பொண்ணு தந்து ஸ்டார்லைட் வந்து மீட் பண்ணு தந்து
வந்திருக்காங்க. உனக்கு என் மேலே என்ன கோவம், எதனால தான் தந்து நெகட்டிவாக அந்த தான் பரப்பின்னு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, சின்ன வயசுல இருக்கும்போது தந்து என்னை வந்து தான் தப்பாக தந்து அசிங்கமாக தந்து பேசியிருக்கேன். ஸோ அதனால தான் தந்து உன்னை பழி வாங்கிறதுக்கு தாண்டி இது அப்படின்னு சொல்லிட்டு தந்து அந்த பொண்ணு தந்து சொல்லுது. அப்புறம் ஸ்டார்லைட்டுக்கும் தந்து தெரியுது நம்ம சின்ன வயசுல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தத்தோடு தந்து இருக்காங்க. இந்த மாதிரி தந்து தான் ஹோம்லேண்டரோட பையன் தந்து வீட்டுக்கு தந்து வந்துடுறான். கேட்குறான், ஹோம்லேண்டர் எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கும்போது, இல்லை வெளில போன பாடினோடனே நீ போய் சொல்கிற புச்சரை பார்க்க தானே நீ போனன்னு சொல்லிட்டு தந்து நம்ம ஹோம்லேண்டர் செம்ம காரணத்தை பண்ணாயிராரு. அடிக்க ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. பட் நான் தான் ஓடின்னு தந்து போயிடறான். நம்ம ஹோம்லேண்டர் வந்து செம்ம காரணம் ஒரு ஆக்ரோஷம் நிலைமைக்கு தந்து போயிடாரு. எம்எல்ஏ எவனுமே உண்மையான பாஸ் வைக்க மாட்டீங்களாடா அப்படி சொல்லிட்டு தப்புனா கத்துறாரு. நம்ம ஹோம்லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கிறதுக்காக தப்புனா அவங்க சின்ன வயசுல அவரை டார்ச்சர் பண்ண இடத்துக்குன்னு தந்து போறாரு. ஒருத்தவனை எரிச்சு சாவடிக்கிறாரு. ஒருத்தவனை அந்த இடத்துல இந்த லேசர் ஐ ஷூட்டுன்னு சாகன்னு தந்து அடிக்கிறாரு. இந்த மாதிரி தப்பு அவர் கொடுமையாக பண்ணிடுமோன்னு தந்து அவர் சின்ன வயசுல வளர்த்தவங்க தந்து அங்கன்னு தந்து வராங்க. அதாவது அவங்க தான் தந்துனா பத்திரமா தந்து நம்ம ஹோம்லேண்டர் தந்து பத்திரம் பார்த்தா இருப்பாங்க. நம்ம ஹோம்லேண்டரும் அவங்க 2 பேர் தந்து பேசின்னு பார்த்தா இருக்காங்க. அவங்கள மட்டும் உயிரிட்ட விட்டுட்டு அங்கே இருக்க எல்லாமே தந்து நம்ம ஹோம்லேண்டர் சாவச்சிச்சு, நீ நான் வளர்த்த காரணம் தான் விட்டு போனேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோம்லேண்டர் இருந்து போயிடுவாரு. அப்போ நம்ம புச்சர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துறாரு. இது வந்து பார்த்தா நம்ம ஸ்டார்லைட்டுக்கு இந்த தான் பிடிக்கல. பட் வேறு வழி இல்லை, அவங்க டீம் மெம்பர் சொல்கிறது தான் முடிவுன்றதுனால அவங்க ஏற்றுக்கிறாங்க. நம்ம புச்சர் வந்து பார்த்தா பவர் சிலிண்டர் நினச்சிட்டு பார்த்தா இருக்காரு. ஆனால் அவருக்குள்ளே ஒரு மிருகு தூங்கின்னு இருக்குது. ஒருத்தனை வந்து பார்த்தா சதுர விட்டு சாகுன்னு தந்து நம்ம புச்சர் வந்து அன்கான்ஷியஸாக இருக்கும் போது சாகுன்னு தந்து அடிச்சிருப்பாரு. இவருக்குள்ளே வேறு ஏதோ ஒரு பவர் வந்து வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் கிராக்கர் வந்து அப்படின்னா போட்டு அவங்களை கீழினாங்க. ஸ்டார்லைட் வந்து அப்படின்னா கன்சீவ் ஆனாங்க. அந்த குழந்தைங்க தந்து கழிச்சிட்டாங்க உட்படன்னு தந்து நம்ம ஃபயர் கிராக்கர் வந்து அப்படின்னா எல்லாரையும் தந்து ப்ரெஸ்ஸில் சொல்ல நம்ம ஸ்டார்லைட் வந்து அப்படின்னா சமகாண்டே வந்து அப்படின்னா வச்சு ரோட் ஸ்டேஜில் வச்சு போட்டு பொழந்து எடுத்துன்னு பார்த்தோம் இருக்காங்க. இது எல்லாமே தப்பு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி தந்து ஸ்டார்லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேட் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம யூவியோட அப்பா தப்புனா சாகு நம்பில தப்புனா இருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏட்ரியன் கிட்ட போய் ஹெல்ப் தந்து கேட்குறாரு. அந்த ஒரு சீரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஏட்ரியன் எடுத்து வந்து கொடுக்குறாரு. எனக்கு மேலே கோவம் இல்லை, நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம யூஸ் சொல்ல இப்போ தான் நம்ம ஏட்ரியனுக்கு வந்து பார்த்தா ஒரு ஹாப்பியாக தந்து இருக்குது. ஏன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை சாவடிச்சிருப்பான். ஸோ அதனால தந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கீட் இல்லாமல் தந்து நம்ம ஏட்ரியன் தந்து இருக்காரு. நம்ம யூ எடுத்துன்னு போயிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட அந்த சீரம் கொடுலாம் சொல்லிட்டு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் மனசு மாதிரி இல்லை, உனக்கு வயசாகிச்சு, இது நீ சாவட்டே டைம் தான் போடும், நிம்மதியாக செத்து போ அப்படின்ற மாதிரி தப்பு தான் இருக்கும்போது வந்து அவங்க அம்மா வந்து பார்த்தா அந்த சீரம் போட்டு தந்து நம்ம யூயோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட ஆரம்பிட்டு வந்து காமிச்சிருவாங்க. நம்ம யூஜியோடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீரம் எடுத்துக்கிட்டனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது பார்த்தா மாறிடுறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் முக்கால்வாசி பேரண்ட்ஸ் வந்து பார்த்தா சாகுன்னு தந்து அடிச்சிடாரு. இதை பார்த்தா நம்ம யூஜி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மனசை வத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷம் ஊசி போட்டுருந்தது சாகுன்னு தந்து அடிச்சிடறான். அதுக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஈமெண்ட்லாம் தந்து நடந்துன்னு பார்த்தா இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பையனை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும், ஆனால் அது அவனுக்கும் தெரியாமல் அவனுக்கு ஒரு தலதானத்தை உருவாக்கின்னு தந்து அவனை வந்து பார்த்தா நம்ம கைக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து பார்த்தா விஷயம் தந்து பண்ணிக்கிட்டு நம்ம ஹோம்லேண்டரோட பையனுக்கு வந்து பார்த்தா இப்போ வந்து பார்த்தா நம்ம கெத்துடா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே எல்லாமே தந்து மனுஷங்களாம் தந்து அடிமாடா அந்த மாதிரி எண்ணம் தந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம்லேண்டரோட பையனுக்கும் தந்து வரன்னு தந்து ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நம்ம ஹோம்லேண்டர் தந்து செம்ம ஹாப்பியாக இருக்காது. அது நம்ம புச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம்லேண்டரை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா விக்டோரியோடைய அப்பாவோட ஹெல்ப் மூலியமாக பார்த்தீங்கன்னா அவங்க டீம் பாய்ஸ் டீம் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்காக. அப்போ அவங்க போகும்போது தந்து நம்ம விக்டோரியாவும் தந்து அந்த இடத்துக்கு தந்து வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேடுறாங்க வெளியே அந்த இன்ஜெக்ஷன் உருவாக்குனதே வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியாவோட ஹஸ்பண்ட் தான். எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தேடும் போது தந்து அங்கே ஏகப்பட்ட கோழி பண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு டெஸ்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த சீரமை போட்டு அதுக்கான ஒரு மாற்று மருந்து வந்து பார்த்தா தயாரிக்கிறது ஏகப்பட்ட ரிசர்ச்ல தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தா அந்த ஒரு எல்லா அனிமல்ஸ்க்கும் தந்து பவர் வந்து அங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் இந்த சாகன்னு தந்து அடிச்சிருது. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியாவோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே தந்து தப்பிக்கணும்னா அந்த ஹோம்லேண்ட் அழிக்க அந்த இன்ஜெக்ஷன் இருக்குல்ல அது ஒரு அனிமலுக்கு போட்டு அந்த அனிமல் தந்து வெளில அமிச்சுலாம் தந்து இவங்க எல்லாமே இந்த மாதிரி தப்பிக்கணும் அப்படி ஒரு பிளானை போட்டு வேறு வழி இல்லாமல் அந்த ஒரு இன்ஜெக்ஷனை மட்டும் தந்து ஒரு அனிமலுக்கு போட்டு தந்து அங்கே இருக்க எல்லா அனிமலையும் தந்து சாகன்னு தந்து பார்த்தா அடிச்சுட்டு தந்து இவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆனால் இந்த ஒரு இதில் வந்து பார்த்தா விக்டோரியாவுடைய ஹஸ்பண்டை தந்து காணோம், கேட்டது வந்து பார்த்தா செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தந்து சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா விக்டோரியா ஹஸ்பண்டை வந்து பார்த்தா சாகலாம் தந்தில நம்ம உச்சை தான் வந்து பார்த்தா நீ இதே மாதிரி இன்னொரு இன்ஜெக்ஷன் தந்து கண்டுபிடிக்கணும், அது வரைக்கும் நான் அவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சி வச்சுன்னு பார்த்தா இருக்காரு. இந்த எபிசோட் பார்க்குறீங்கன்னா தயவு செய்து சாப்பிட்டக்கு அப்புறமும் இல்லை சாப்பிட்றதுனே கொடுன்னு தந்து இந்த எபிசோட தந்து பார்க்காதீங்க. இல்லை நம்மளுடைய புச்சர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு சயின்டிஸ்ட் தந்து பார்த்தா பிடிச்சி வச்சிருந்தால அவர்கிட்ட போய் தந்து ஹோம்லேண்ட் அழிக்கிற இன்ஜெக்ஷனை கண்டுபிடுற அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது அந்த ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு இந்த மாதிரி அதை கண்டுபிடிச்சோன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சூப்பர் பவர்ஸ் இருக்க ஆளுன்னு தந்து செத்து போயிட்டாங்க
இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புச்சர் யோசிக்காது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம புச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டின்னு தந்து தெரியும், நல்ல பர்சனாலிட்டி கெட்ட பர்சனாலிட்டி தந்து தெரியும். நல்ல பர்சனாலிட்டி பண்ணு, கெட்ட பர்சனாலிட்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி. நல்ல பர்சனாலிட்டி வேற இல்லை, அவரோட ஒய்ஃப் தான். கெட்ட பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேம்ப்ல இருக்கும்போது ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பர்சனாலிட்டி இருப்பாரு. இதை பண்ணலாமா வேணாம நம்ம புச்சர் யோசின்னு பார்த்தீங்கன்னா இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பார்த்தா நம்ம ஹோம்லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டீமே மீட்டிங் கூட்டு தந்து ஒரு வேற ஒரு சம்பவம் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா இருக்காரு. இந்த உலகத்தையும் கட்டுப்பத்துற மாதிரி ஒரு வேலை தந்து இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேனோட ரிப்பாஃப் மாதிரி வந்து ஒரு காஸ்டியூம் போட்டு தந்து பார்த்தா உள்ள தந்து போவாரு. இந்த காஸ்டியூம் ஆட்டியே போடுறதுக்கான ஒரு வேலை பார்த்துருப்பானுங்க பாருங்க. ஐயோ வாந்தியே வந்துடும். எப்படி காஸ்டியூம் போட்டுன்னு தந்து பார்த்தா நம்மளுடைய யூஜி தான் உள்ள போறாரு. அவங்க என்ன பேசினாங்க எல்லா விஷயத்தையும் நம்ம யூஜி இருந்தாரு கேட்டாரு. அப்போ பேட்மேனோட ரிப்பாஃப் ஒருத்தன் தந்து இருப்பான். அவன் நம்ம யூஜி கூட்டு போயிட்டு அப்படின்னா சிலுமிஷம் ஒன்றா பாருங்க. ஐயோ போட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வாயில் சொல்ல முடியல அந்த மாதிரி திருப்பி சம்பவம் பண்ணுறாங்க நம்ம யூஜியை போட்டு. நம்ம யூஜியில் மனம் வச்சுறான்னு தந்து ஆயிடுவார். எப்படி வந்து பார்த்தா அந்த பேட்மேனோட ரிப்பாஃப் வந்து அப்படின்னா அடிச்சு போட்டு நம்ம யூஜியை தந்து காப்பாற்றின்னு தந்து இட்னு தந்து வந்து சொல்லுவார். இந்த சைடு நம்ம ஹோம்லேண்ட் வந்து பார்த்தா எல்லாத்தையும் முடிச்சுன்னு தந்து பார்த்தா அவர் வந்து அவருடைய ஆஃபீஸுக்கு தந்து போவார். அப்போ நம்மளுடைய ஃபயர் கேக்கன்னு தந்து அங்கேருந்து வருவாங்க. அங்கே வந்து நம்ம ஹோம்லேண்டர் கிட்ட பேசிட்டு பார்த்தா இருப்பாங்க. அப்போ ஒரு வேலை பார்ப்பாங்க பாருங்க. நம்ம ஹோம்லேண்டர் வந்து பார்த்தா பச்சை குழந்தையான்னு தந்து பார்த்தா 10 நிமிஷமே தந்து பார்த்தா நம்ம ஃபயர் கேக்கர் பண்ண வேலைன்னு தந்து ஆயிடுவார். நம்ம புச்சர் வந்து பார்த்தா திரும்ப வந்து பாய்ஸ் டீமுக்கு வந்து பார்த்தா லீடராக தந்து ஆயிட்டாரு. வெளியே இப்போ நம்ம ஹோம்லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமில் வந்து பார்த்தா போயிட்டு தந்து சொல்லி முடிச்சுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஆக்டோபஸோட பொசிஷனையும் நம்ம நாயன் தந்து அமைச்சின்னு தந்து வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தந்து பார்த்தா பாய்ஸ் டீம் இருக்கிறதுக்கு போகும்போது தந்து அதில் வந்து பார்த்தா நம்ம புச்சரும் ஸ்டார்லைட் 2 பேருமே தான் தந்து அங்கே இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் போட்டு பழகுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்போதான் வந்து நம்ம தலைவன் ஹேட்ரின் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நாயனுக்கு ஒரு வந்த அதே மாதிரி வந்து பார்த்தா அந்த ஆக்டோபஸ் பொசிஷனுக்கு ஒரு வந்த வச்சு 2 பேரும் தந்து போட்டோ வந்து எடுத்துன்னு அங்கேருந்து ஓடன்னு தந்து போயிட்டாராங்க. இப்போ நம்மளுடைய ஏட்ரின் வந்து பார்த்தா அஃபிஷியலாக வந்து பார்த்தா பாய்ஸ் டீம்ல வந்து பார்த்தா சேர்ந்துட்டாரு. அவள்தான் வெடியை போட்டு கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டர் வந்து பார்த்தா இதெல்லாம் செம்மையாக வந்து பார்த்தா மனசு வந்து உடச்சி வந்து போச்சு. இவன் இவ்வளோ விஷயம் கூட இருந்தான், ஆனால் இவனே என்னை விட்டு போயிட்டான், என்னால் யாருமே தந்து பார்த்தா நம்ப முடியல அப்படி சொல்லிட்டு வந்து அந்த ஒரு பிகே தான் நம்மளுடைய ஹோம்லேண்டர் தந்து போயிட்டாரு. இது வந்து பார்த்தா ஹோம்லேண்டர் பையன் வந்து பார்த்தா ஹோம்லேண்டர் சொல்ற பேசலாம் தந்து கேட்க தான் அவன் தந்து பார்த்தா விட்டான். ஹோம்லேண்டர் தந்து சொல்லியிருப்பாரு ஒரு ஷோவில் வந்து பார்த்தா நீ வந்து பார்த்தா சொல்லிட்டு வந்து பார்த்தா பண்ணு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தா லைவ்லேயே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஷோலாம் தந்து பண்ண மாட்டேன், நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேளுங்க, சூப்பர் ஹீரோ சொல்கிற பேச்செல்லாம் தந்து கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு லைவ்லேயே தந்து சொல்லிட்டு தந்து பார்த்தா வந்துடுவான் செலகுட்டி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தா புதுசாக வந்து பார்த்தா ஒரு கேரக்டர் தந்து வந்திருக்கான். இவனை வந்து பார்த்தீங்கன்னா இவனா சொல்லிட்டு இல்லை இவளாக தான் இருக்கும். இவன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்னா யாரெல்லாம் அவள் தொடராலோ அவங்களுடைய உடம்பு தந்து அவன் இந்த பார்த்தா மாற்றிப்பா. அவன் மாத்திரத்தை எப்படி மாற்றோன்னா உடம்புல தோலாம் தந்து பிச்சு தூக்கி போடுதான் தந்து அவன் தந்து மாற்றுவா. இப்போ வந்து பார்த்தா ஸ்டார்லைட்டோட உடம்பு தந்து அவன் தந்து மாதிரி இப்போ ஸ்டார்லைட்டாக தப்புனா இருக்கா. ஸ்டார்லைட்டை வந்து பார்த்தா தூக்கி தந்து கட்டின்னு தந்து வச்சுட்டா. இப்போ அவள் ஸ்டார்லைட்டாக இருக்கா. என்ன பண்ண போகிறான்றது அடுத்த எபிசோட் பார்த்தா தந்து தெரியும். ஒக்கா முக்கா என்ன சீசன்டா எப்பா டே ஒன்றும் இல்லை. புச்சர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய பையன் வந்து பார்த்தா அவர் கண்ணு முன்னாடி தந்து ஒருத்தவங்க சாவிச்சிட்டாங்க. இவனும் ஹோம்லேண்டர் மாதிரி தந்து ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தந்து அவருடைய வீவல் வருஷன் தந்து வெளில தந்து கொண்டு தந்து வராது. அதாவது சாந்தமாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அசுரனான்னு இந்த ஒரு எபிசோட்ல தந்து மாற்றிட்டாங்க. அவருக்குள்ள இருக்க அந்த ஒரு வைரஸ் வந்து பார்த்தா ஒரு வெனம் மாதிரி வந்து பார்த்தா ட்ரீட்டான்னு தந்து ஆகுது. அதாவது அவரோட பவரேன்னு சொல்லி வெனமோட பவர்ன்னு சொல்லிட்டு இருந்தது போயிடலாம் சிம்பியாட் மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்டோரியா வந்து பார்த்தா ஹோம்லேண்டர் கிட்ட இருந்து பார்த்தா என்னையும் குழந்தையும் தந்து பார்த்தா நீங்கள் காப்பாற்றுங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தா பாய்ஸ் டீம் கிட்ட வந்து பார்த்தா சொல்லிட்டு நான் உங்கள் டீம் சேர்ந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது சொல்லிட்டாங்க. பாய்ஸ் டீமும் வந்து பார்த்தா சரி ஓகே அப்படின்னு ஒரு விஷயத்துல தந்து இருக்காங்க. அப்போ தான் அவன் தான் என் தலைவன் புச்சர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. விக்டோரியா வந்து பார்த்தா 2ஆம் தந்து பார்த்தா ஒரு பொண்ணு கண்ணு முன்னாடியும் தந்து பிச்சின்னு தந்து தூக்கின்னு தந்து போட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பாய்ஸ் டீம் வந்து பார்த்தா இப்போ நாங்கள் ஹோம்லேண்டர் பிரச்சனை இல்லடா உச்சதான் பிரச்சனை சொல்லிட்டு தந்து அவங்க ஒரு வைரஸ் இருந்தா அந்த கண்டுபிடிச்சானுங்க. அந்த வைரஸ் வச்சு குத்துறான்னு போகும்போது தம்பி அந்த சீனே கிடையாது கூடிங்க வைரஸ் அப்படின்னு வாங்கிட்டு தந்து அவர் வந்து பார்த்தா ஹோம்லேண்டர் ஐக்கிறதுக்காக தந்து போயின்னு பார்த்தா இருக்காரு. இதுக்கு நான் வந்து பார்த்தா நம்ம ஹோம்லேண்டர் இருக்காத்தேமோ அவர் தான் வந்து பார்த்தா அடுத்த பிரசிடென்ட்டே சொல்லிட்டு வந்து போயிடலாம். இப்போ வந்து பார்த்தா முன்னாடி எந்த பிரசிடென்ட் வந்து பார்த்தா சில பல தப்பு பண்ணிட்டாரு பாய்ஸ் டீமுக்கு வந்து அவர் தான் தந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த பழைய பிரசிடென்ட் வந்து பார்த்தா அமுச்சு விட்டு இப்போ புதுசாக ஒரு பிரசிடென்ட் தான் வந்திருக்காரு. அவர் யாரு நம்மளுடைய ஹோம்லேண்டரோடைய ஆள். அதாவது நம்ம ஹோம்லேண்டர் என்ன சொல்கிறோம் அதை தான் வந்து பார்த்தா இப்போ புதுசாக வந்துருக்கிற பிரசிடென்ட் வந்து தான் பண்ணு தந்து போறாரு. அப்படின்னா நம்ம ஹோம்லேண்டர் வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் பிரசிடென்ட் மாதிரி தான். இதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்தா நம்ம அக்கா சிஸ்டர் சைட் தான். அவங்க வந்து பார்த்தா ஃபுல் ஹெல்ப் தந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தா நம்ம ஹோம்லேண்டர் தந்து ஹாப்பியாக தந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா பிடிச்சி தந்து வச்சாரு நம்மளுடைய ஸ்டார்லைட்டை தவிர. அவங்க மட்டும் வந்து தப்பிச்சு தந்து போயிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம்லேண்டரோட கண்ட்ரோல் தான் தந்துருக்காங்க. அடுத்த சீசன் எப்போ வருமோ என்ன பண்ண காத்திருக்காலும் தெரியல ஹோம்லேண்டர்.